அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்போம். ஸோ ஹாய் ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். அந்த பார்ட் 2 இருப்போம். ஏன்னா என் ஃபோனில் வந்துட்டு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை, அதனால வந்துட்டு நான் இப்போ பார்ட் 2 மாதிரி போட வேண்டியதாக போயிடுச்சு. வேறு வழி தெரியல, அதனால. ஸோ இப்போ நம்ம சீட் கோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்துட்டு பாய்ஸ் அப்படின்னு போட்டோம். ஐயோ, பாய்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பாய்ஸ் வருவாங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ வரும். கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கேர்ள் வரும். பார்த்தீங்களா, சொல்லலை. ஸோ அடுத்ததாக ஒரு நிமிஷம் கூட கூகுள் பார்த்து தரேன். லாக்கே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இது என்னன்னா பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின்கிட்ட போகுது. அண்ட் அடுத்ததாக இதுதான் கன்று, பிஸ்டல். இது ஏதோ இது போலீஸ்காரங்களாம் வச்சுருப்பாங்க இந்த கேமில். இது ராக்கெட் லான்ச்சர், இது ஸ்னைப்பர் கன், இது நம்ம கை நார்மல் தான். இது ஸ்டிக்கி பாம்பு, இது கைதி படத்தோட வருமே தரோட பட 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 பட. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதை போட்டுடலாம், கீழே போட்டுடலாம், அப்போ தான் நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே கிள்ளிடலாம். பெரியமா அப்படியே கிள்ளிடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அடுத்ததாக டான் கொண்டாட்டம். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோ இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பக்ஸு கூட இருக்குது. அண்ட் இது கொடுத்தா குதிப்பான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பக் ஆயிடுச்சுனால வரண்டிச்சு. அண்ட் ஆல்சோ இது பக்கத்தில் இருக்கிறது நம்ம வெளில போகிறதுக்கு. இது ஃபோனு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். எல்லாத்தையும் பத்து கிழிக்கலாம், பேப்பர் கிழிச்சு விற்கலாம். எனக்கு கொஞ்சம் பக் ஆயிடுச்சு கைஸ், யாரும் அது கண்டுக்காதீங்க. எதுவுமே ஆகலையே. எனக்கு பக் ஆயிடுச்சு பாருங்க, ஒழுங்காக பக்காவே ஆகலை ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இங்கே ஆயிடுச்சு. இவன் தான் நம்ம இங்கே நிற்கிறோம் ஓரமா. ஐயோ வர மாட்டேது. ஓகே, எதையுமே எடுக்க மாட்டீங்க. அடுத்ததாக இப்படி இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்பிசிஸ், இது நம்ம காரு பைக்ஸு இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஒரு வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி ஒரு காரே வெடிச்சு போயிடுச்சு இந்த வண்டி. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கணும். அடுத்ததாக இந்த வண்டி. ஸோ நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ரேம்புக்குள்ளே போனால் இருக்கும். ஸோ இந்த ரேம்ப் சேலஞ்ச் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும் மக்களே. இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இந்த கேமை வந்துட்டு சீட் கோட் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு மட்டுமே. இப்போ நான் சாவ தான் போகிறேன்னு தெரியுது. ஸோ அந்த ரேம்ப் சேலஞ்ச் என்னால் முடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சிருக்கேன். ஸோ அதான் ரேம்ப் சேலஞ்ச். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து ட்ரெயின். இது வந்து இதுவும் சேலஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்னைப்பர் கன் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வருது பாருங்கள் ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சீட் கோட்னா 999 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா மழை வரும். அடுத்து இப்போ நைட் ஆகும். அதே மாதிரி போட்டிங்கன்னா நைட்டும் மழை பெய்யும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சரி அடுத்தது வந்து இதுதான் நம்ம சீட் கோடு. நான் அது காட்ட மறந்துட்டனால சொல்கிறேன். ஸோ இது நான் இப்போ அந்த ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் இன்ஜின் பாட்டு அழுத்திட்டு ஃபார்வர்டு கொடுத்தீங்கன்னா இது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹாரன் அண்ட் பேக்வேர்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கு இப்படி கொடுத்துட்டு தான் பண்ணணும். இது கொஞ்சம் பின்னாடி வர மாட்டேங்குது. வாயோ டக்குன்னு வந்து தொலையா. ஓகே 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 இதுவே போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு போகுது பார்த்தீங்களா? அடுத்ததாக நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏலியனோடதும் ஜாம்பி இருக்கிறதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஜாம்பி பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாம்பி மோடு. இது வந்து மாடர்ன் மாதிரி இருக்கும். பட் இதை நான் இதை வச்சு இந்த இதுக்கு நான் வந்துட்டு ஸ்னைப்பர் கன் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த கன் யூஸ் பண்ணுவீங்கன்னு காமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் நிறைய கேம் விளையாண்டுட்டுருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எங்கே போனானுங்க ஜாம்பியை காட்டி ஆகணுமே. ஏதாவது ஒரு ஜாம்பியாச்சும் இந்த இருக்கான். இவன் மேலே ஹெட்ஷாட் அடிக்கலான் இருக்கேன். என்ன வெளில வந்துருக்கியா? சே மிஸ் ஆயிடுச்சு. மாட்டிக்கிட்டான். அடுத்தது இந்த ஜாம்பி. நெக்ஸ்ட் இந்த ஜாம்பி. ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கான். இவன் ஒரு இடத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். பேசாமல் இந்த கண்ணை வச்சு சுற்ற வேண்டியதான். வந்துட்டு இருக்கான். அவன் வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ வந்துட்டானே. பக்கத்தில் வந்துட்டானே. ஆமாண்ணா வந்துட்டுருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாம்பி சேலஞ்ச். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலியன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஒத்து பார்க்கணும். இதை வந்துட்டுருக்காங்களா அது மாதிரி. இதுவும் அப்படியே அந்த ஜாம்பி சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாகும். பார்த்தீங்களா? நீங்களே பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் ஆனால் வந்து தெரியாதவங்களுக்கு நான் எதுக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு மட்டுமே நான் சொல்கிறது தான். தெரிஞ்சவங்களுக்கு நோ ஷூஸ். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தெரியாதவங்களை மட்டும் இதை பார்த்துக்குங்க. கொஞ்சம் பக் ஆயிடுச்சு காய்ஸ் எனக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த மாடர்ன் சிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். அதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் போடுறதா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் see you all at the next video. Bye guys. அது பார்ட் 3 போடுறதா இருக்கேன் guys.